வணக்கம். சேலம் டுடே செய்திகள். முத்தமிழ் இலக்கிய மன்றம் 32ஆம் ஆண்டு இலக்கிய விழா சேலம் குகை ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திடலில் கீரை விஸ்வநாதன் நினைவு அரங்கத்தில் நடைபெற்றது. தலைமை ஜி.கே. சுபாஷ், வரவேற்புரை எம்.எஸ். மனோகரன், முன்னிலை சா. சுப்பிரமணி, இரா. சந்திரன், தலைவர் ஆர். சாந்தகுமார் தாஸ், கௌரவ தலைவர் ஓடெக்ஸ் எம்.ஏ. இளங்கோவன், பொருளாளர் எம்.எஸ்.எம். பிரபு, துணைத் தலைவர்கள் ஜி. கிருஷ்ணராஜ், கவிஞர் கீரை பிரபாகரன், துணை செயலாளர்கள் இ. விஜயன், வி. அன்புச்செழியன் மற்றும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கியவர் முன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சரும் சேலம் மத்திய மாவட்ட செயலாளருமான இரா. ராஜேந்திரன் மற்றும் ரகுபதி, எம்.எம். ஷரீப், அசோகன், எஸ்.ஆர். அன்வர், சரவணன், ஆர்.வி. பாபு இவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் செல்வி ஸ்ரீ நிஷா பங்கேற்று பாடல் பாடி அனைவருடைய கைத்தட்டல்களையும் பெற்றார். மகளிர் குழந்தைகள் 3 வயது பெண் குழந்தையிலிருந்து பலர் பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி பார்க்கிறோம். அதில் குறிப்பாக ஆளுநர் கட்சியில் இருக்கிறவர்கள் இப்படி நிரம்ப சொல்லலாம். இருந்தாலும் கூட இந்த பாட்டு மன்றம் நம்முடைய இசையரசர் ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் அவர்களுடைய குழுவினரால் நடத்தப்பட இருக்கிறது. அதை சிறப்பாக நாம் கேட்டு மகிழ்ந்திட வேண்டும். உங்களிடம் ஒரே ஒரு கோரிக்கை. திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் கீரை விஸ்வநாதன் அரங்கத்திலே நடைபெறுகிறது. கீரை விஸ்வநாதன் அவர்கள் ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு தோழர்.
முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மீதும் தமிழ்நாட்டினுடைய நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கழக தோழர்கள் முன்னோடிகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு அருமை தோழர். எங்கு பார்த்தாலும் இன்முகத்தோடு அன்பாக பாசத்தோடு பழகக்கூடிய ஒரு மூத்த அண்ணன் என்கிற வகையில் அவருடைய அரங்கத்தில் நடைபெறுவது மகிழ்ச்சிக்குரியது. இங்கே நம்முடைய அருமை அண்ணன் மாவட்ட கழக அவைத்தலைவர் அண்ணன் சுபாஷ் அவர்கள் குறிப்பிட்ட போது சொன்னார்கள், இன்றைக்கு